கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் தாவேக்கா வந்ததுலேருந்து பல்வேறு இடங்களில் போதைப் பொருள்லாம் கட்டுப்படுத்தணும்னு ஒரு கருத்தை தொடர்ந்து தாவேக்காவினர் பேசிட்டு வராங்க. திமுக ஆட்சியில் இருந்த அளவுக்கு எங்கள் ஆட்சியில் அப்படிலாம் கிடையாது. போதைப் பொருள் நடமாட்டம்னா நாங்கள் பல்வேறு இடங்களில் ரைடு பண்ணி பிடிக்கிறோன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைங்க சார்? எப்படிங்க சார் இருக்குது இந்த ஆட்சி? நான் நிறைய பேட்டியில் சொல்லிட்டேன். அவர் கூட திருச்சி நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசும்போது 6 மாதம் அவகாசம் தருகிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் 6 நாளில் கதறுகிறார்கள் அப்படின்னு இவர் கண்ணீர் விட்டார். என்னை விட்டுருங்கப்பா, ஆளை விட்டுருங்கப்பா, இவர் கண்ணீர் விட்டார். தற்கொலை விஜய் 6 மாதம் அவகாசம் என்பது பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கு ஒரு ஆட்சிக்கு பயிற்சிக்கு அவகாசம் கொடுக்கலாம். 2 வயது பிள்ளைய பாலியல் சீண்டல் செய்கிறான். 9 வயது குழந்தைய பாலியல் சீண்டல் செய்து அநியாயமாக அக்கிரமமாக கொலை செய்கிறான். நேற்றைக்கு கிருஷ்ணகிரியில் 81 வயசு கிழவி மாடு மேய்ச்சிட்டு இருந்த படுத்து கிடந்த கிழவியை கற்பழிக்கிறான். 9 நாள் குழந்தைய கடத்திட்டு போகிறான். பெண் குழந்தைய மருத்துவமனையில் பிரசவ சிகிச்சையில் இருக்கும்போது கடத்திட்டு போகிறான். 9 நாள் பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை, 81 வயது மூதாட்டிக்கும் பாதுகாப்பு. 16 வயது குழந்தை திருப்போணத்தில் காரில் டிரைவர் உட்காந்துக்கிட்டு இருந்தவன் காரில் தூக்கி போட்டு மயக்க மருந்தை கொடுத்து பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்படுறாங்க. ஒரு கேவலமான நிலைமை இருக்கு. இதுக்கு 6 மாதம் அவகாசம் கொடுக்கலாமா? பெண்கள் கற்பழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, பொறுமையா கற்பழிச்சுக்கிறங்க, 6 மாதம் கழிச்சு பிடிப்போம் சொல்லலாமா? இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? இதுக்கெல்லாம் அடிப்படை போதை கலாச்சாரம். போதை கலாச்சாரம் கொட்டி கிடக்குது, ஸ்ப்ரெட்டா இருக்குன்றாரு. டிஜிபியை மாத்திட்டீங்க, ஏடிஜிபியை மாத்துறீங்க, போலீஸ் துறையை மாத்துறீங்க. அந்த ஸ்ப்ரெட் ஆயிருக்கு கொடுக்கக்கூடிய கொட்டி கிடக்கக்கூடியது அல்ல முடியலையா? 25 நாளைக்கு மேல ஆச்சே. உங்கள் அமைச்சரவையில் நான் பகிரங்க குற்றம் சொல்றேன். தாவேக்கா அமைச்சரவையில் போதை கலாச்சாரத்தின் மூலமாக பண பரிவர்த்தனை நடந்த அதற்கான வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய, அதாவது குற்றவாளி நிரூபிக்கப்படல, நிரபராதி விடுதலை செய்யப்படல, வழக்கு நிலுவையில் இருக்கு. எது சொந்தமான வழக்கு? போதை பொருள் கடத்தப்பட்டு அதற்காக பண பரிவர்த்தனை செய்யப்பட்ட ஒரு வழக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு உறவினர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தாவேக்கா அமைச்சரவையில் போதை கடத்தல் கும்பலுடன் தொடர்புள்ள ஒரு அமைச்சர் இருக்கிறார். நீ எப்படி போதையை கிழிக்க போறீங்க? எப்படி ஒழிக்க போறேன்னு கேட்கிறேன். போதை கடத்தல் கும்பலுக்கு தொடர்புடைய பண பரிவர்த்தனை கும்பலில் சேர்ந்த ஒருவருக்கு தொடர்புடைய அமைச்சர் உங்க அமைச்சருடைய நிழல் அமைச்சராக, நிழல் முதலமைச்சராக இருக்கிறார். விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? உன்னிப்பாக ஒன்றிய அரசு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசால் உருவாக்கப்பட்ட பாஜக பெற்ற குழந்தைதான், RSS பெற்ற குழந்தைதான் தாவேக்கா ஆட்சி. விஜய் தாவேக்கா RSS பெற்ற குழந்தை. ஆனா குழந்தை ரொம்ப அதிகமா திமிர் பண்ணுனா, சேட்டை பண்ணுனா அதை அடக்கணும்னு நினைப்பாங்க. யார் பெற்றாங்களோ அவங்களே. அதை பிஜேபி இப்ப எப்படி எடப்பாடி பழனிசாமிய புரட்சி தலைவர் மரணத்துக்கு பின்னாடி OPS EPS ஒன்று சேர்த்து அந்த அமைச்சரவையே கொள்ளையடிச்சுக்க, அதிமுக அமைச்சரவை புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பின்னாடி 4 ஆண்டு காலம் ஊழல் பண்ணிக்க,
எல்லா ஊழலையும் ஒன்றிய அரசு ரெக்கார்டு பண்ணிட்டான். எல்லா ஊழலையும் ஒன்றிய அரசு ரெக்கார்டு பண்ணிட்டு தான் ஓபிஎஸ் இபிஎஸ் யாருமே செங்கோட்டை உட்பட இன்னைக்கு வரைக்கும் டெல்லி ஏகாதிபத்தியத்தை பிஜேபி எதிர்த்து போராட முடியாததுக்கு துப்பு கட்டதுக்கு காரணம், அதிமுக கொண்டு போய் பிஜேபி அடகு வச்சதுக்கு காரணம், டெல்லி சம்பாதிக்க விட்டு, கொள்ளையடிக்க விட்டு, ஊழல் செய்ய விட்டு, அனைத்து குடும்பியும் கையில வச்சுக்கிட்டு மிரட்டல். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதிமுக எழுந்து பேச முடியும் அமித்ஷாவை, மோடி. அது மாதிரி இப்ப தாவேகாவை என்ன பண்றான்னு கேட்டா, 100 வயசு வரைக்கும் தாவேகா ஆட்சி முதலமைச்சரா விஜய் இருக்கட்டும்டா அனுமதிச்சிருக்கு. நாட்கள் கணக்கில் தான் தாவேகா ஆட்சி இன்னும் வச்சுக்கிருக்கு. பிஜேபி முடிவெடுத்திருக்கு. உலக சர்வதேச கார்பரேட் சதியால் தாவேகா ஆட்சி உருவாயிருக்கு, விஜய் உருவாயிருக்கார். இங்கே கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு, இயற்கை வளங்களை, இந்த மண்ணில் நிலத்தை அபகரிப்பதற்கு சர்வதேச சதியின் குழந்தைதான், RSS குழந்தைதான் விஜய். இந்த சர்வதேச சதியை உணர்ந்திருக்கிறது மத்திய உளவுத்துறை. ஒன்றிய உளவுத்துறையுடைய கண்காணிப்பிலே இந்த 25 நாள் அமைச்சர்கள் எல்லாம் ஒன்றிய உளவுத்துடைய வளையத்தில், கண்காணிப்பு வளையத்தில் இருக்கிறார்கள். உங்களுடைய டெண்டர், இந்த அமைச்சர்கள்ட்ட யார் புரோக்கர் பேசுறான், டெண்டருக்கு யார் மூலமா பணம் போகுது, கண்குத்தி பாம்பா ஒன்றிய அரசு இருக்காரு எடுத்துக்கிட்டு இருக்கு. பண பரிவர்த்தனை நடந்துகிட்டு இருக்கு. நீ அமித்ஷா ஏன் உங்களை சந்திக்கலன்னு தெரியுமா? இப்ப இந்த கதையை சொல்றேன். யார் அந்த அமைச்சர்? நீங்க நாங்க ஒரு சொட்டு மது இல்லாம ஆக்கிடுவோம். எப்படி ஆக்குவீங்க? 2024 திமுக ஆட்சி தான். 97 கிலோ நினைக்கிறேன், 109 கோடி மதிப்புள்ள மெட்ஸ் போதை வஸ்து பொருள் கைப்பற்றப்பட்டது. அன்னைக்கு ஜாஃபர் இருந்தார். 4 பேர், அல்ல ரமேஷ் உட்பட 4 பேர் கருதுறேன், கைது செய்யப்பட்டாங்க. அதோடைய தொடர்ச்சி இந்த கைதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்களாக்க, 2024 திமுக ஆட்சி தானே, நாங்கள் திமுக ஆட்சி தானே போதை கலாச்சாரம் சொன்னோம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்களாக்க 2024. ஆனால் அதுக்கு பின்னாடி அதே 2024 சென்னை டு மதுரைக்கு வந்ததுல 150 கோடிக்கு பெருமான இதே மெட்ஸ் கைப்பற்றப்பட்டது. இதுல பிலோமன், பார்த்திபன் 2 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. இதுல கைது செய்யப்பட்டு இந்த வழக்கு கேரளா எர்ணாகுளத்தில் மத்திய உளவுத்துறையால் இந்த வழக்கு நடத்தப்பட்டது. இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்பெஷல் கோர்ட் அமைச்சு பண்ணாங்க. அதுல இடி இதுல என்ன போறாங்கன்னா, அமலாக்கத்துறை இதுல சம்பந்தப்பட்ட பணங்கள் எல்லாம், பரிவர்த்தனை எல்லாம் போதைப் பொருள் மூலமாக இந்த பரிவர்த்தனைகள், பண பரிவர்த்தனைகள் எல்லாம் நடந்திருக்கு. இதை விசாரிக்கணும்னு சொல்லிதான் கொச்சின், கேரளா நடந்த இந்த நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. இன்னைக்கு நிலுவையில் இருக்கு. இப்போ வரைக்கும் ஸ்டில் டைம் பெண்டிங். இவங்க ஈடி உள்ள பெட்டிஷன் போட்டு போனா இதுல A1, இந்த பண பரிவர்த்தனை வழக்கில் A1 யார் தெரியுமா? போதைப் பொருள் இத்தனை கோடிக்கு கடத்தப்பட்டு அந்த பணங்கள் பரிவர்த்தனை செய்யப்பட்ட வழக்குல யார் மேல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டா, A1 ஜான் பிரிட்டோ, ஜான் கென்னடி,
மூணாம் நபர் இன்றைய தமிழக அரசியலை உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி லீமா ரோஸ் மார்டின். நாலாவது டெய்சி ஆதவ் அர்ஜுனா. இதுல நீங்க A1 ஜான் பிரிட்டோ யார் தெரியுமா? A1 ஜான் பிரிட்டோ வந்து திருமதி லீமா ரோஸ் இருக்காங்கல்ல, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், இப்ப அவங்களுடைய கூட பிறந்த அண்ணன், மூத்த அண்ணன். இதுல டெய்சி யாதவ் அர்ஜுனா யார் தெரியுமா? இன்னைக்கு முதல் போட்ட முதலமைச்சர் பவர் சென்டர். இன்னைக்கு அவர்பா பவர் சென்டர், எங்க ஆட்சியில பவர் சென்டர் இருக்காரு விஜய். போயஸ் கார்டன்ல ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகத்தில் விகடகன் பத்திரிகை குழுமத்தில் வேலை செய்த ஒரு நபர் முழுமையாக உட்கார்ந்து கொண்டு அங்கேதான் அனைத்து டெண்டர், அனைத்து அதிகாரிகள் டிரான்ஸ்பர், அப்பாயின்மெண்ட் எல்லாம் வந்து போயஸ் கார்டன் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடைய அலுவலகத்தில் விகடன் பத்திரிகை குழுமத்தில் வேலை பார்த்த ஒரு பத்திரிகை ஆசிரியர் மூலமாக அனைத்தும் நடந்து கொண்டிருக்கு. எங்கடா மயிரை கொடுக்குறீங்க மிஸ்டர் கிளீன்? நான் தூய்மையான ஆட்சி வர்றேன், அதுக்கு பின்னாடி வர்றேன். இந்த வழக்கில் போதைப் பொருள் கடத்தப்பட்டு இத்தனை கோடி பரிவர்த்தனை நடத்தப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக, குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக, குற்றவாளிகள் சொல்ல முடியாது, அவர் வழக்கறிஞர் கவனமாக சொல்லணும், இன்னும் தீர்ப்பு வரல. குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக இன்றைக்கு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா லீமா ரோஸ் உடைய அண்ணன், அவர் தான் அக்யூஸ்ட் 1. அவர் மற்றவர்கள் அவங்க சொந்தக்காரங்க. டெய்சி ஆதவ் அர்ஜுனா யாருன்னு கேட்டா அவங்க பேர்ல 59 கம்பெனி காட்டுறாங்க. இன்னும் உங்க பேர்ல எத்தனை கம்பெனி இருக்கு, பிளாக் கம்பெனி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நாளைக்கு இந்த தாவேக ஆட்சியில வரக்கூடிய பிளாக் மணி எல்லாம் ஒயிட் மணியாக மாற்றுவதற்கு 59 கம்பெனி இருப்பதாக வெளியிடுறாங்க இந்த டெய்சி ஆதவ் அர்ஜுனாவுக்கு. இவங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 16 பேர் இந்த வழக்கில். ஓகே சார். இதுல ஒருத்தர் வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து வெளிநாட்டுக்கு நான் செல்லுவேன், எனக்கு அனுமதி வேணும் கேட்டு வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டார். இவங்க எல்லாருமே எங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. பெட்டிஷன் கேரளா ஹைகோர்ட்ல பெண்டிங் இருக்கு, நிலுவையில் இருக்கு. இதுக்கு இடையில இந்த ஜான் பிரிட்டோ ஆதவ் அர்ஜுனுக்கு அப்பா முறை வேணும்னு நினைக்கிறேன். ஏண்டா அவங்க மாமியாவுக்கு அண்ணன், அவங்க மனைவிக்கு தாய் மாமி, இவருக்கு என்ன வேணும்? அப்பா உறவு. தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடைய அப்பா உறவுக்காரர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இதனுடைய தொடர்ச்சியாக 26/5/2026 பத்திரிகையில் சின்ன ரைடு நேரு வீட்டுக்கு வந்தா, புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை நேரு வீட்டில் ரைடு, செந்தில் பாலாஜியை விடிய விடிய ரைடுன்னு போடுவாங்க. எந்த ஊடகத்தில் வராத செய்தி. 26/5/2026 அன்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சென்னை டு ராமநாதபுரம் வரை 13 இடங்களுக்கு மேல அமலாக்கத்துறை இவங்க சம்பந்தப்பட்ட இடங்கள் இல்லை. அமலாக்கத்துறை சோதனை பண்ணியிருக்கு. எந்த ஊடகங்களாவது வெளியிட்டு இருக்கா? ஒரு அமைச்சரவையில் நிழல் அமைச்சராக, நிழல் முதல்வராக, முதல் போட்ட முதலமைச்சராக கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடைய உறவினர்களுக்கு சொந்தமான இடங்களில் 13 இடங்களில் மத்திய உளவுத்துறை கண்காணிப்போடு அமலாக்கத்துறை சோதனை நடத்தி. இந்த அமலாக்கத்துடைய ரிப்போர்ட்ல என்னைக்கு தேதி போட்டுக்குன்னு கேட்டா 27/5/26 டைரியில் இருக்கு. இந்த ரைடு நடந்தது 27/5.
நடந்திருக்கு. அன்னைக்கு தான் நடிகர் விஜய் பிரதமருக்கு அப்பாயின்மெண்ட். பிரதமருக்கு இங்க ரைடு நடந்ததாக அமலாக்கத்துறையுடைய டைரியில வெளியிடப்படுது. 26ஆம் தேதி ரைடு நடந்திருக்கு. தேதி 27 போட்டிருக்காங்க டைரியில. நான் சொல்றேன், ஆதாரத்துடன் பேசுறேன். முடிஞ்சா வழக்கு போடு, நீதிமன்றத்தில் சந்திக்கிறேன். 27ஆம் தேதி பிரதமருடைய சந்திப்புல பிரதமரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி டிவி சோமநாதன் என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி, அவர் யாருன்னு கேட்டா புரட்சித்தில் அம்மா இருக்கும்போது இங்கே பணியாற்றியவர், நிர்மலா சீதாராமன் கொஞ்ச நாள் பணியாற்றியவர். இப்போது அவர் இருக்கிற இடம் நிதித்துறை செயலாளராக மோடியின் அலுவலகத்தில், பிரதமரின் அலுவலகத்தில் 3வது பெரிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பிரதமரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி 20 நிமிடம் அவர்கிட்ட விஜய் சந்தித்திருக்கிறார். என்ன பேசப்பட்டது? அமலாக்கத்துறை சோதனை பேசப்பட்டதா? இது நிரூபிக்கப்பட்டால், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவருடைய இரத்த உறவினர்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால், இன்னும் படல, வழக்கு நிலுவையில் தான் இருக்கு. போதைப் பொருள் கடத்தல் சொந்தமாக கோடிக்கணக்கான பணம் பரிவர்த்தனையில் ₹1 கூட உங்களுக்கு சம்பந்தம் இருந்தால் இந்த ஆட்சியும் முதலமைச்சரும் கைது செய்யப்படுவார்கள். கேள்விக்குரியா? ஆட்சி கலைக்கப்படும். ஆனால் அந்த 27ஆம் தேதி அதுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு போய் இந்த சோமநாதனை சந்திச்சதுக்கு பின்னாடி தான் பிரதமரை போய் சந்திக்கிறார். பிரதமரை சந்தித்தது எனக்கு டெல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல், மிகப்பெரிய ஒரு ஆங்கில பத்திரிகையுடைய செய்தி ஆசிரியர் கொடுத்த தகவல். 1 நிமிடம் 19 நொடி தான். 1 நிமிடம் 19 நொடி தான் நம்முடைய தற்குறி விஜய் பிரதமரை சந்தித்த நேரம். பத்திரிகையில் 10 நிமிஷம் போடுறாங்க. தாவேகா ஒரு 40 நிமிடம் ஒரு ஐடிவிங்களை போடுறாங்க. எவ்வளோ பொய்ன்னு பாருங்க. 4 கோரிக்கையோ 9 கோரிக்கையோ கொடுத்துருக்காங்க. எழுதி வச்சு கொடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? 1 நொடி தானே. ஆனால் அஃபிஷியலாக எனக்கு கிடைச்ச தகவல் 1 நிமிடம் 19 தான் மிரட்டி விட்டுருக்காங்க. அமித்ஷா சந்திக்காததுக்கு காரணங்களும் இதுக்குள்ள இருக்கு. நம்ம உருவாக்கி இருக்கோம். இவருக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கு. போதை கும்பலுடைய கடத்தல் கும்பல் இருக்கு. சர்வதேச சதி இருக்கு. நம்ம எச்சரிக்கையாக தான் ஒரு அணுகணும்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு நொடியும் மத்திய உளவுத்துறையுடைய அமலாக்கத்துடைய கண்காணிப்பில் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த விக்கிரவாண்டி முதல் நடந்த அனைத்து தேர்தல் செலவுகள் அனைத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1500 கோடியிலிருந்து 3000 கோடி சொல்றாங்க. அனைத்தும் ஆதவர்ஜுனா பணம். இது எல்லாம் போதைப் பொருளால் வந்த பணமா? போதைப் பொருளால் வந்த பண பரிவர்த்தனையால் ஏற்பட்ட பணமா? ₹1 மெய்ப்பிக்கப்பட்டால் கூட யாரும் தாவேகா அமைச்சரவையில் தப்ப முடியாது. இதான் சூழல். இவர் வந்து மிரட்டிட்டாங்க. இவர் மிரட்டப்பட்டிருக்கார் விஜய். அதனால தான் அவர் வந்து ராகுலை பார்க்கல, சோனியாவை பார்க்கல, திருவள்ளூர் சிலையை திறந்து வைக்கல, டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதுக்கும் போகலை. ஓடோடி இங்கே வந்து குளிர்காட்சியில் வந்து பனையூரில் படுத்துட்டு மறுநாள் ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக 15 கோடி செலவு, ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக 15 கோடி செலவில் இந்த சிங்கப்பெண் படை அமைக்கிறதுக்கு மேடை செட்டிங்ஸ்லாம் போட்டுட்டு அதையும் வேணாண்டு மூட் அவுட் ஆனதுக்கு காரணம் இதுதான். அதனால போதை கலாச்சாரத்தை நீங்க எப்படி ஒழிக்க முடியும்? போதை கலாச்சாரம் எப்படி நீங்க பண்ண முடியும்? ஒரு நபர் ஒரு முக்கியமான தந்தி தொலைக்காட்சி மாதிரி ஒரு முக்கியமான தொலைக்காட்சி, நான் அது சொல்ல விரும்பல, தொலைக்காட்சிக்கு வேற 180 கோடிக்கு வாங்கியிருக்காங்க இந்த கும்பல். தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு தொலைக்காட்சி 180 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது எல்லாம்
லாட்டரி பணமா, இதெல்லாம் கொள்ளை பணமா, சுரண்டல் லாட்டரி பணமா, போதை கடத்தல் மூலமாக வந்த பரிவர்த்தனை மூலம் வந்த பணமா, எல்லாம் விரைவில் வெளிச்சத்துக்கு வரும். நன்றி சார்.